பொதுவா ஒட்டுக்கட்டி வரக்கூடிய ஊட்டி ரோஸ் செடிகள்ல 5 இலைகள் காணப்படுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3 இலைகள் வந்து வளருங்க. இந்த 3 இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வளரும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இலை. சில செடிகள்ல வரும், சில செடிகள்ல வராது. இந்த 3 இலைகள் வந்துட்டாலே அடுத்து வந்து மொட்டு வந்துருங்க ஆட்டோமேட்டிக்கா. அடுத்து பூ தாங்க. இதுதாங்க ரோஜா செடியோட பரிணாம வளர்ச்சி. ஒட்டு கட்டக்கூடிய ரோஜா செடிகள்ல இந்த ஒட்டுக்கு கீழ வரக்கூடிய இந்த மாரி ஏறு இலை கொண்ட செடிகள் இருந்தா, இத வந்து இந்த மாரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த செடி இருந்தா செடி பூக்காதுங்க. ஒட்டு கட்டுற ரோஸுக்கு பதியம் போடுற இந்த ஏரிலை குச்சிகள், அதாவது ஏரிலை செடிகள் வந்து இதுக்கு வந்து ஒட்டு கட்டுறன்ற ஒரு கருத்து இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் வந்து வரப்போரங்களில் வளரக்கூடிய ஒரு முள் தாவரமாக தாங்க இருந்திருக்கும். நண்பர்களுக்கு வணக்கம். இது மூங்கிலணை நர்சரி கார்டன், அருப்புக்கோட்டை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, 7 இலை கொண்ட செடிகள். ஊட்டி ரோஸ் செடிகளில் 7 இலை கொண்ட செடிகள் பூக்குமா பூக்காதா? இப்போ அந்த செடிகளை எப்படி நம்ம வந்து கண்டறிதல், அதை எப்படி நம்ம களைவது பற்றி இதை வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக ஒட்டுக்கட்டி வரக்கூடிய ரோஜா செடிகளை பார்த்திங்கன்னா, எல்லா இலைகளுமே வந்து 5 இலைகளாக வருங்க. கீழேருந்து வரக்கூடியது. இதில் 7 இலை இருக்குது, ஆனாலும் அடுத்த 5 இலை வந்துடுச்சு. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இந்த 5 இலைகளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 3 இலைகள் வருங்க. 5, 3 அடுத்து ஒரு இலை வந்தால் வரும், இல்லாட்டி டைரெக்டாக மொட்டு வந்துடும். இதுதான் ரோஜா செடியோட ஒரு பரிணாம வளர்ச்சின்றதுங்க. 5 இலை அடுத்து 3 இலை இது வந்துட்டால் அடுத்து வந்து மொட்டு கன்ஃபார்ம். அது வராமல் சும்மா செடி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா செடியில் பூக்கள் வராதுங்க. எல்லா செடிகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டுக்கட்டி வரக்கூடிய செடிகள்லாம் வந்து அந்த மொட்டு வருதுன்னா அதுக்கு கீழே 3 இலைகள் இருக்கும். நீங்கள் பொதுவாக வந்து இந்த ஒட்டு ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்க்கலாம். 5 இலை அடுத்து 3 இலை அடுத்து மொட்டு. இதுதான் வந்து கான்செப்ட்டுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் ரோஜா செடியோட பேசிக்கு, அதாவது அடிப்படைன்றது இதுதான். அந்த இலைகளை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். 5 இலை வந்திருக்கு, அடுத்து ஒரு 3 இலை வருது அப்படின்னா அடுத்து ஒரு மொட்டு வைக்க போகுது அப்படின்ற அர்த்தம். இப்படி தான் நம்ம வந்து ரோஜா செடியை நாங்கள் வந்து பார்த்துக்குவோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 இலைன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். 7 இலை செடிகள்லாம் எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூக்காது, இந்த பற்றின ஒரு அலசலை வந்து நம்ம இதில் பார்ப்போம் கண்டிப்பாக. இந்த ஒட்டு கட்டுறதுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சுன்னா, இந்த 7 இலை கொண்ட செடிகள்லாம் வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாது. அதை வந்து ஒரு உயிர் வேலியாக தான் வந்து வேலியோரத்தில் வளர்த்துட்ருப்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த தியரி பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையுமே இருக்கும் பாருங்கள். 3 இலை அடுத்து ஒரு மொட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 இலைகள் இருக்கும். இது நல்லா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டன் ரோஸ், கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடி. இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா 3 இலைகள் சுற்றி இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு மொட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இலை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் வந்து ஒரு 3 இலை இருக்குது, அடுத்து மொட்டு. இப்போ தொட்டு கட்டிருக்கேன், அது 5 இலை இருக்குது, அடுத்து 3 இலை இருக்குது, அடுத்து ஒரு மொட்டு. இப்படி தான் வந்து இந்த ஊட்டி ரோஸ் செடிகளில் வந்து பூக்கள் வரும். இது வந்து ஒட்டுக்கட்டி வரக்கூடிய செடிகளுக்கு மட்டும்தான் இந்த தியரிங்க. ஒட்டுக்கட்டாமல் வரக்கூடிய நாட்டு ரோஸுக்கெலாம் வந்து இந்த தியரி செட் ஆகாதுங்க. இதெல்லாம் நாட்டு ரோஸ் வகைகளை சேரக்கூடிய அந்த காஷ்மீரி ரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செடிங்க. 5 இலை இருக்குது, அடுத்து வந்து ஒரு 3 இலை வருது. சில செடிகளில் 3 இலை இருக்கும், இல்லைன்னா அது பாட்டு டைரெக்டாக மொட்டு வச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 இலை இருக்குது பாருங்கள். இந்த ஒட்டுக்கட்டாத செடிகளில் 7 இலைகள் வந்தால் அதெல்லாம் வந்து நமக்கு கணக்கே இல்லை. அந்த செடியில் வந்து எந்த சைடில் கிளைகள் வந்தாலும் அந்த கிளைகள் பூக்கும். ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒட்டுக்கட்டுற ரோஸை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் திருப்பி சொல்லிடுறேன். இந்த ஒட்டுக்கட்டாத ரோஸ் செடிகள்லாம் வந்து நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த குச்சியை ஒடிச்சு வச்சாலே புதுசாக வந்து செடிகளை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். வேர் பிடிச்சி அது பாட்டுக்கு வளருங்க. இதே அந்த பாக்கெட் மாதிரி கீழே சுற்றி வரும் பார்த்திங்களா ஒட்டுக்கட்டின செடிகள், அந்த செடிகளில் வரக்கூடிய எந்த ஒரு கிளையை நம்ம ஒடிச்சு வச்சாலும் பூக்கள் பூக்காது. அது வந்து ஒரு 7 இலை கொண்ட செடிகளாக தான் வரும். ஆனால் இந்த மாதிரி காஷ்மீரி ரோஸ் கீழே ஒட்டுக்கட்டாத செடிகளில் நீங்கள் வந்து புதிய செடிகளை உருவாக்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் தான் வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்து புதிய செடிகள் பதியம் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா செடியை பாதுகாப்பு பண்ணுறதே ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது இந்த வெயிலுக்கு. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் அக்னி நட்சத்திரம் மாதிரி அடித்து நொறுக்கிட்டு இருக்க வெயில். மொட்டுக்களும் வைக்கிறது கொஞ்சம் திணறுது செடிகளை நம்ம பாதுகாப்புனா. பார்த்திங்கன்னா இதில் 7 இலைகள் இருக்குது, அடுத்து ஒரு 5 இலை, அடுத்து டைரெக்டாக மொட்டு. இந்த மாதிரி நாட்டு ரோஸில் இந்த கான்செப்ட் நம்ம வந்து பார்க்க முடியாதுங்க. எந்த பக்கத்தில் கிளைகள் வந்தாலும் அதில் பூக்கள் வரும்,
நமக்கு இந்த செடி வந்து வளர்க்குறதுல லாபம் தான். பட் நம்ம வந்து அந்த ஒட்டுக்கட்டின ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வளர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வளர்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு அது பாட்டுக்கு ஒரு பக்கத்துலேருந்து பெரிய செடியாக வந்துட்டுருக்கும் வளர்ந்து. அது பாட்டுக்கு ஒரு 7 இலை கொண்ட செடி அது பாட்டுக்கு ஆள் அவசரத்துக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒட்டுக்கட்டின ரோஸில் அந்த ஒட்டுக்கட்டின பகுதிக்கு கீழே ஒரு இது நான் கை வச்சு காட்டுறது ஒட்டுக்கட்டின பகுதி. அதுக்கு மேலே வரக்கூடிய செடிகளில் பூக்கள் பூக்கும். இப்போ நான் கீழே காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் கீழே வர்ற செடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கு கீழே வளருது. இந்த செடி வந்து இதுதான் 7 இலை கொண்ட அந்த செடிங்க. இது தாய் செடின்னு சொல்லுவாங்க. கீழிருந்து மேல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தா எல்லா செடியிலையும் அந்த இலைகள்லாம் வந்து 7 இலைகளாக தான் இருக்கும். அளந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்ட்டு. 1 முழம் இருக்குது, அடுத்து ஒரு 2 முழம் இருக்குது, அடுத்து ஒரு ஜான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என் இடுப்பு உயரத்துக்கு இருக்குங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற கஸ்டமர் சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் கொடுத்த செடி சூப்பராக வருது தம்பி, அது பாட்டுக்கு ஆலோசரத்துக்கு வளர்ந்துருச்சு, ஆனால் பூக்களை பண்ணுவாங்க. ஒட்டுக்கட்டின செடியில் அந்த மாதிரி நான் கேட்பேன். அதில் 7 இலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுருங்க, அந்த செடி வளராது அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்கிற, செடி சூப்பராக தளதளன்னு இருக்கும், ஆனால் அது வளரவே வளராதுங்க, அது பாட்டுக்கு வேலி மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளச்சிங்கன்னா நல்லா வளைஞ்சி பெண்டு பண்ணும், எல்லாம் பண்ணி கொடுக்கும். இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும், பட்டு அதில் பூக்கள் பூக்காது. மொத்த செடியுமே இது வந்து காலி பண்ணிடும். எதனாலனா கீழேருந்து வரக்கூடிய சத்துக்களை பூரா இந்த 7 இலை கொண்ட செடிகள் வந்து எடுத்துக்கும். ஏற்கனவே ஒட்டுக்கட்டின செடிகளை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஒட்டுக்கட்டின போர்ஷன்லேருந்து வரக்கூடிய செடிகள் தான் பூக்கும், கீழே வரக்கூடிய செடிகள் பூக்காத செடிகள். இதுக்கு போய் சத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வளர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து பூக்கள் வர்றது டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி செடி மொத்த செடியுமே காலி பண்ணி விட்டுருங்க. ஓகே, நம்ம அந்த 7 இலை செடிகளை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள் வளரும்போதே உங்களுக்கு தனியாக அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த செடிகளுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஒட்டுக்கட்டினதுக்கு கீழே வளரக்கூடிய செடிகள் 7 இலை செடிகள். அது மாதிரி இந்த ஒட்டுக்கு மேலே வளர்ந்தாலும் அந்த 7 இலை செடிகளாக தான் இருக்கும். அந்த ஒட்டுக்கட்டின போர்ஷனை தவிர்த்து வேறு எந்த பக்கம் செடிகள் இந்த நேர்குச்சியில் வந்தால் அது ஃபுல்லுமே வந்து 7 இலை செடிகளாக வரும். அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒடிச்சு போட்டுறணும். அது மாதிரி கீழிருந்து மேலே வரைக்கும் எல்லா இலைகளுமே 7 இலையாக இருக்குங்க இந்த ஒட்டுக்கட்டின செடியில். அந்த செடிகளை வந்து நம்ம வந்து உடனே கீழேருந்தே நம்ம கட் பண்ணி விட்டுருணுங்க. அந்த செடியை வளர விட்டோம்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், செடி மொத்த செடியுமே டெட் ஆகிரும். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து இந்த ஒட்டுக்கு கீழே பின்னாடிலாம் வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அது மாதிரி அந்த குச்சியில் மேலேயும் செடியில் வந்து அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுணுங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக சின்ன செடியாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக கையில் வச்சு ஒடிச்சோம்னா டக்குன்னு ஒடிஞ்சிடும். இது கொஞ்சம் பெரிய செடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோக்காக இதை அப்படியே வளர்த்து விட்டேன், தண்ணியை ஊற்றி ஊற்றி. இல்லாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வளர விட மாட்டோம், டக்கு டக்குன்னு ஒடிச்சு போட்டுருவோம் செடியை எடுக்கும்போது. நம்ம கஸ்டமருக்கும் அதை சொல்லிடுவோம், இது கீழே வந்துச்சுன்னா அந்த செடிகளை வந்து வெட்டிடுங்கன்னு சொல்லிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பச்சை கலரில், அதாவது வெளிர் பச்சை நிறமாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பார்த்த உடனே செடியை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா நல்லா அது பாட்டுக்கு கடகடன்னு உயரமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும், கொடி மாதிரி. முள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கி முள் நிறையா இருக்கும். கை வச்சோம்னா அப்படியே போட்டு அப்பி விட்டுரும், அந்தளவுக்கு இருக்கும். இது மொத்த செடியுமே வந்து பேன் பண்ணி அப்படியே மொத்தமாகவே வந்து காலி பண்ணி விட்ரும் செடியை வந்து. சத்துக்களை போக விடாமல் இதுவே ஃபுல்லாக எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுக்கட்டின பகுதியில் வரக்கூடிய செடிகளை மொத்தமாக வந்து வளர விடாமல் பண்ணிடும். இந்த செடி சும்மா இது வளர்ந்து நமக்கு ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணுங்க. அந்த போர்ஷன் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அது வளர்ந்த இடத்துலேருந்தே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சில நேரத்தில் வரலைன்னா அந்த மாதிரி கட்டரை வச்சு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்காக சின்ன செடியாக அது வளரும்போதே நம்ம அந்த கொப்பை ஒடிச்சு விட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த அளவுக்குலாம் வந்து திக்காலாம் அந்த செடியை வளர்க்கக்கூடாதுங்க. கையால் ஒடிக்க முடிஞ்சால் ஒடிச்சிடணும். முள் பாருங்கள் எவ்வளோ ரம்பம் மாதிரி இருக்கும் இதில் வந்து. சாதா அந்த ரோஸில் இருக்கிறத விட அது ரொம்ப முள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இந்த மாதிரி கையை வச்சு பெருவிரலை வச்சு நம்ம ஒரு அழுத்தணும்னா செடி உடையும் அந்த செடி. அப்படி இல்லைன்னா கட்ரு வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது அந்த புறத்துலேருந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. திருப்பியும் அந்த இடத்துலேருந்து புதிய செடிகள் உருவாகும். அதை வந்து அப்பப்போ நம்ம பார்த்து வெட்டிகிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி இந்த செடிகளை வெட்டுறதுனால நம்ம வந்து ஒட்டுக்கட்டின ரோஸ் செடியில் புதிய பூக்கள் நிறைய வர வைக்கலாம், மொட்டுக்கள் வரும். புதிய அந்த ஒட்டுலேருந்து வரக்கூடிய கிளையிலேருந்து நிறைய கிளைகள் உற்பத்தி ஆகும்போது நமக்கு செடி வந்து நிறைய பூக்களை வந்து ஈல்டு கொடுக்குங்க. பார்த்திங்கன்னா முள் மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல அந்த 7 இலை செடி வந்து.
இந்த 7 இலை செடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா செடியோட டூப்ளிகேட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல வதலட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு விருதுநகர் பக்கம், மதுரை பக்கம்லாம் சொல்லுவாங்க. ஒரு தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செடி இருக்குன்னா, அதே மாரியே இன்னொரு செடி டூப்ளிகேட் வளர்ந்துருக்கும். உதாரணத்துக்கு துளசின்றீங்க. துளசி செடிக்கு வந்து நாய் துளசின்னு சொல்லி ஒரு செடி பக்கத்திலேயே வளரும். தெரியாதவங்க போய் பறிச்சாங்கன்னா, அந்த நாய் துளசி தான் ஃபஸ்ட்டு பறிப்பாங்க. செடி நல்லா சூப்பரா அப்படியே புசு புசுன்னு வளர்ந்து நிக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனா, அத போய் பறிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ, அந்த மாரி இந்த ரோஜா செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டூப்ளிகேட் செடி. வதலட்டு. அ ரோஜா செடி மாரியே வளர்ந்து நம்மள கண்ண கட்டிரும். ஆனா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கும். பட்டு பூக்கள் பூக்காது. ஒரிஜினல் பூ செடிய வந்து காலி பண்ணி விட்டுரும். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளு செடிலாம் வந்து இந்த ஒட்டு கட்டுறதுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரப்புறங்கள்ல வளரக்கூடிய ஒரு வேலி தாவரங்கள். அதாவது உயிர்வேலியா இத பயன்படுத்தலாம். அவ்வளோதான். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, மாடு, ஆடுலாம் நல்லா சாப்பிடும். இந்த இலையெல்லாம் சாப்பிட்றது நல்லா சூப்பரா சாப்பிடுங்க. அதனால இது வந்து உயிர்வேலியா தான் இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும். இந்த ஒட்டுக்கட்டுன்ற ஒரு விஷயம் வந்ததுனால, இந்த செடியெல்லாம் வந்து இன்னைக்கு உயிர் பெற்று நம்ம தோட்டங்கள்ல அழகுபடுத்திட்டு இருக்குங்க. எதுக்காக இந்த செடிய தேர்வு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள் வந்து ஈஸியா வந்து வேர் பிடிச்சு வளர்ந்துருங்க. நார்மல் செடிய விட இந்த செடிகள் வந்து ஒரு 100 குச்சி நீங்க நட்டு வச்சீங்கன்னா, 90 குச்சி வந்து வேர் பிடிச்சு டக்குன்னு வளர்ந்துரும். ஃபெயிலியர் இல்லாம நல்லா வரும். அதுக்காக தான் இந்த 7 இலை செடிகள வந்து பயன்படுத்தி ஒட்டு கட்டுறாங்க. இந்த ஒட்டு கட்டுன்ற விஷயம் இல்லைன்னா, நம்ம கலர் கலர் ரோஸெல்லாம் கண்ல பார்க்கவே முடியாது. எப்பயும் போல எட்வர்ட் ரோஸு, பன்னீர் ரோஸு இது மட்டும் தான் பார்க்க முடியும். இப்ப நான் பண்ற மாரி தான் அவங்க வந்து பதியம் வைப்பாங்க செடி வந்து. ஒரு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் ஒரு 15 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து இந்த செடிய கட் பண்ணி எடுத்துட்டு, கீழ் மட்டத்தில கிராஸா ஒரு கட்டிங் போட்டு, அப்படியே அத வந்து நீங்க வந்து மண்ல குத்தி வச்சா போதும். மணல் அல்லது செம்மண்ல குத்தி வச்சுட்டு, ஒசூர் மாதிரியான ஏரியாக்கள்ல ஈஸியா வந்து இந்த செடிகள் வந்து வளர்ப்பாங்க. வளர்த்து அதுக்கப்புறம் ஒட்டு கட்டி நமக்கு வந்து செடிகள் வந்து வரும். ஸோ இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒட்டு கட்டின செடிய பத்தி சொல்ட்டேன். எதுக்காகன்னா, நீங்க ஒரு செடி வளர்க்குறீங்கன்னா, இத பத்தின டீட்டெயில் கன்ஃபார்மா தெரியணுங்க. சும்மா தெரியாம நம்ம பாட்டுக்கு செடிய வாங்கி வளர்க்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டோம்னா 4 பேருக்கு நமக்கும் இந்த விஷயங்கள அடுத்து சொல்லலாம். நீங்க உங்க ஃப்ரெண்டோட வீடுகளுக்கு போகும்போது, இந்த 7 இலை செடிகள பார்த்தா ஒட்டு கட்டின செடிகள இத வந்து கட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. இத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவீங்க. ஸோ, அதனால இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு புரிதல் வந்திருக்கும். 7 இலை செடிகள்லாம் என்னன்ட்டு. இந்த பாருங்க, இது வந்து அதாவது இறுதி. அந்த செடியோட லாஸ்ட்டு போர்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 இலை இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கீழ வரைக்கும் 7 இலைகள் மட்டுமே இருக்கும் இந்த செடி. அது பாட்டுக்கு கொடி மாரி போயிட்டே இருக்கும். இந்த செடிய பார்த்தீங்கன்னா, இனிமேலு கட் பண்ணி போட்டுருங்க. அதாவது ஒட்டு கட்டின செடியில இந்த செடி வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாரி அந்த செடி எந்த இடத்துல வந்து வளருதோ, அத நீங்க கட் பண்ணி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு ஷேர் பண்ணுங்க. புதுசா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா, நம்ம சேனல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரோஸ் செடிகள பத்தி புது புது அப்டேட் போடுறோம். அடுத்து வெயில் காலங்கள்ல ரோஸ் செடிகள எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற வீடியோவும் நெக்ஸ்ட்டு போடலான்னு இருக்கேன். உங்களோட ஆதரவு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.